தகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் பரபரப்புக்கு பஞ்சமில்லாத தொகுதி விராலிமலை சட்டமன்ற தொகுதி. கடைசி நேரத்தில் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் கண்ணீர் வடித்தார். தன்னல்லூர் பழனியப்பனும் கண்ணீர் வடித்தார். இறுதியாக வென்றது விஜயபாஸ்கர். ஆனால் இங்கு சூட்சமம் இருக்கும், சூழ்ச்சி இருக்கும், தந்திரம் இருக்கும். எல்லா அரசாங்க அதிகாரிகளையும் தனக்காக பயன்படுத்துவார்கள். எல்லா வேலையும் நடக்கும், பணம் எல்லாமே அதிரடியாக நடக்கும். இப்படிப்பட்ட தொகுதியில 2021 தினகரன் சார்பா போட்டியிட்ட வேட்பாளர் 1200 ஓட்டு தான் வாங்கினாரு. டெபாசிட் கிட்டத்தட்ட போல 5000 ஓட்டு கூட போல. அப்ப பெரிய அளவுக்கு பணம் கைமாறப்பட்டது என்று சொன்னாங்க. ஒரு சில வேட்பாளர்களுக்கு மிரட்டலும் எடுத்திருக்கிறது. இந்த சூழல் அரசியல் என்பது மிரட்டல், உருட்டல், பணம் எல்லாமே வேலை செய்யும். ஆனால் அதையும் மீறி கடைசி வரை நின்று ஓரளவு ஓட்டு வாங்கணும். அந்த வகையில பார்க்கும்போது வீரமுத்திரையர் முன்னேற்ற சங்கம் தேசிய பாட்டாளி கட்சியினுடைய தலைவர் கருப்பையா அவர்கள் அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய அம்மையார் சின்னம்மா அவருடைய ஆதரவோடு விராலிமலை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடப் போகிறார். இவர் எப்படியான ஓட்டு வங்கிகளை பெறுவார், பிரிப்பார், வெற்றி பெறுவார் என்கிற ஒரு சூழல் இருக்கு. முத்திரையர் ஓட்டு கிட்டத்தட்ட 60,000 ஓட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. முக்குளத்தூர் சமுதாயத்தை விட முத்திரையர் சமுதாயம் கொஞ்சம் ஒற்றுமையா இருப்பாங்க. அரசியலும் சரி, தொழில் ரீதியாகவும் சரி, ஒருத்தர் வளர்த்து வருவதும் சரி. முக்குளத்தூர் சமுதாயம் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் வளர்த்து விட மாட்டாங்க. அது அரசியல்ல ரொம்ப கீழ்நிலைக்கு போயிடுச்சு. ஆனாலும் கூட இப்போ ஓரளவு எல்லாம் நினைச்சு பார்த்து ஒற்றுமையா இருக்குன்னு நினைக்கிறாங்க. வாழ்த்துக்கள், வாழ்வாளருடன். முத்திரையர் சமுதாய ஓட்டுல 60,000 ஓட்டுல குறைஞ்சபட்சம் 20,000 ஓட்டுகளை கருப்பையா பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அம்மையார் அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தென்னந்தோப்பு சின்னத்தில் கருப்பையா அவர்கள் போட்டியிட்டு முத்திரையர் சமுதாய ஓட்டுகளில் 60,000 ஓட்டுல 20,000 ஓட்டுகள் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. கோனார் ஓட்டு 18,000 ஓட்டு இருக்குங்கிறாங்க. இதுல 3,000 ஓட்டு வாங்குறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு. அதிகமாக வாங்க முடியாது. அதே போல சௌராஷ்டிரியா ஓட்டுல ஒரு 1000 ஓட்டு வாங்கலாம். ஏன்னா அவருக்கு சௌராஷ்டிரியா மக்கள் மத்தியிலும் நல்ல ஒரு பழக்க வழக்கம் இருக்கு. அது போல கவுண்டர் ஓட்டு ஒரு 10,000 ஓட்டு இருக்கு. முக்குளத்தூர் ஓட்டு ஒரு 40,000 ஓட்டு இருக்கு. கவுண்டர் ஓட்டுல இவருக்கு ஒரு 3,000 ஓட்டு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா கவுண்டர் மத்தியில பழக்க வழக்கம் இருக்கு, தொழில் ரீதியா பழக்க வழக்கம் இருக்கு, நட்பு இருக்கு அப்படிங்கிறாங்க. அதே நேரத்தில் முக்குளத்தூர் ஓட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்குளத்தூர் மக்கள் மத்தியிலையும் புதுக்கோட்டை மாவட்டம் முழுவதுமாக வீரமுத்திரையர் முன்னேற்ற சங்கத்தினுடைய கருப்பையா, தேசிய பாட்டாளி கட்சியினுடைய தலைவர் கருப்பையா முக்குளத்தூர் சமுதாய மக்கள் மத்தியிலையும் நல்ல பழக்க வழக்கம் உள்ளவர். இப்போ நான் முக்குளத்தூர் சமுதாயம் என்கிட்ட நல்லா பழகக்கூடியவர். அதுபோல என்னுடைய உறவினர்கள், நண்பர்கள் எல்லாத்துலையும் நல்லா பழகிறாரு. அதனால முக்குளத்தூர் சமுதாய ஓட்டுகளும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்தில் அம்மையார் சின்னம்மா அவர்கள் விராலிமலை சட்டமன்ற தொகுதியில் பரப்புரை பிரச்சாரம் செய்கிற பொழுது இந்த முக்குளத்தூர் சமுதாய ஓட்டுல 40,000 ஓட்டுல கருப்பையா அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில ஒரு 7,000 இருந்து 10,000 ஓட்டு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அம்மையார் சின்னம்மா அவர்கள் தனிப்பட்ட முறையில கட்சி சார்பாக தென்னந்தோப்பு சின்னத்துல ஓட்டு போடுங்க, இந்த கட்சியை பாருங்க இந்த லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கடுமையான பரப்புரை செய்கிற பொழுது குறைஞ்சபட்சம் 15,000 ஓட்டு வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அங்கிட்டு தென்னலூர் பழனியப்பன் இருக்காருல்ல, திமுக சார்பாக போட்டிடுறாரு. நம்ம ஒட்டு மொத்தமா அப்படியே எல்லாமே இங்க வந்துடும் சொல்லிட முடியாது. நம்ம ஆதரவா பேசுறோங்கிறதுனால உண்மைக்கு மாறா நம்மளால பேச முடியாது. அதற்கான வாய்ப்பு இல்லை. என்னதான் நீங்க அல்வா மாதிரி பேசினாலும் நாங்க அப்படியெல்லாம் பண்ண மாட்டோம். உண்மை செய்தியை தான் ஊருக்குள்ளதுக்கு நம்ம வெளியிட வேண்டியதுதான் நம்மளுடைய கடமை. இந்த முறை விஜயபாஸ்கருடைய வெற்றியை பாதிக்குமானா போட்டிடுறாங்க. வெற்றின்னு எப்படி கொண்டு வர முடியும்? நம்ம ஜெயிச்சாதான் வெற்றி. அதுக்கு முன்னாடியே வெற்றியை பாதிக்குமானா அவர் இன்னும் வெற்றி பெற்றது மாதிரி அதுல போய் இன்னும் குண்டு வீசி எடுத்து குத்துறது மாதிரி நினைக்கிறாங்க. அது கிடையாது. விராலிமலை சட்டமன்ற தொகுதியில் காலியாக உள்ளது. என்ன தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. அப்ப இதுல யார் ஜெயிக்க போறாங்க அப்படிங்கிறதான் கேள்வி. தென்னலூர் பழனியப்பனும் அசுர பலத்தோட இருக்காரு. அவரையும் நம்ம குறைச்சு மதிப்பிட முடியாது. அவர் 3 முறை போட்டியிட்டு தோல்வி அடைந்திருக்கிறார். ஒரு முறை சுயேட்சை, 2 முறையாக திராவிட முன்னேற்ற கழகம். அவரை தவிர அங்க யாருக்கும் சீட்டு கொடுத்தாலும் திமுக அதல பாதாளத்திற்கு போயிடும். யாருக்கு கொடுத்தாலும் சரி, ரகுபதியே கொடுத்தாலும் சரி, அந்த நிலைமை தான். ஏன்னா தனிப்பட்ட செல்வாக்கு இருக்காரு, அனுதாபம் நிறைய இருக்கு. இந்த முறை தென்னலூர் பழனியப்பன் வெற்றி பெறுவதற்கான அனைத்து சாத்தியக்கூறும் இருக்கு. அதையும் மீறி வீரமுத்திரையர் சங்கத்துடைய கருப்பையா அவர்கள் நிச்சயமாக தென்னந்தோப்பு சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெறுவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்கு. கொஞ்சம் வைட்டமின் பாவம் இறக்கி செலவு பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். செலவு பண்ணாம வேலைக்கே ஆகாது.
தேர்தல் என்பது இன்னைக்கு வந்து ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் கூட திருச்சி மாவட்டத்தில் ஒரு சில ஊராட்சியில, பணக்கார ஊராட்சியில 1 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஊராட்சி மன்ற தேர்தலில் போட்டிருக்காங்க. அப்ப கருப்பையா அவர்கள் குறைஞ்சபட்சம் எனக்கு தெரிஞ்சு அவர் ஒரு 10 கோடி ரூபாய் செலவு பண்ணார்னா கண்டிப்பா ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கு. ஜெயிச்சிடலாம்னா போட்டி கடுமையா இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்படும். இறுதியாக தீர்ப்பு எப்படி வருங்கிறதையும் நம்ம ஓரளவு சொல்றோம். இறுதியா தீர்ப்பு கருப்பையா அவர்கள் குறைஞ்சபட்சம் முத்திரை ரோட்ல 20,000, முக்குளத்தூர் ரோட்ல ஒரு 10,000, சௌராஷ்டிரா அது இது சட்டமன்ற தொகுதியில கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டு பட்டியலின மக்கள் ஓட்டுன்னு அது ஒரு 40,000 ஓட்டு இருக்கு. அந்த ஓட்டுக்களை எல்லாம் பெறுவதற்கு யாருக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா தென்னலூர் பழனியப்பனுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. 2ஆம் இட வாய்ப்பு வந்து கருப்பையா அவர்களுக்கு இருக்கு தென்னந்தோச்சி புதைப்புல. 3வது இடம் தான் அதிமுக இருக்கு. ஏன்னா அந்த தடவை பாஜக கூட்டணியில் இருக்கிறதுனால முஸ்லீம் ஓட்டுக்கு கண்டிப்பா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. போன தடவை அதிமுக ஆளுங்கட்சியா இருந்ததுனால அந்த அசுர பலத்தோட அதிகாரிகள் எல்லாம் மாற்றி சில வேலைகள்லாம் நடந்தது. அதனால இந்த முறை அதற்கான வாய்ப்புகள் குறைவு அப்படிங்கிறாங்க. எல்லா வாக்குகள்லையும் முன்னணியில் இருக்கக்கூடிய விஜயபாஸ்கர் இந்த கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகள்ல 3வது இடத்துக்கு இருப்பார் அல்லது 2வது இடத்துக்கு இருப்பார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. எது எப்படி பார்த்தாலும் இந்த முறை விராலிமலை சட்டமன்ற தொகுதியில் மாற்றத்தை உருவாக்கி ஆக வேண்டும் என்கிற ஒரு நிலை ஏற்படும். போன தடவை கண்ணீர் மல்க விஜயபாஸ்கர் ஓட்டு கேட்டார், தென்னலூர் பழனியப்பன் ஓட்டு கேட்டார். இந்த முறை மருந்து பாட்டோட ஓட்டு கேட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு விரக்தியின் உச்சத்திற்கு இருவருமே சென்று விட்டார்கள். இந்த முறை விரக்தியின் உச்சத்திற்கு சென்றால் மக்கள் நம்புவார்களா? யாரை நம்புவார்கள்? தென்னலூர் பழனியப்பனை நம்புவார்களா? விஜயபாஸ்கரை நம்புவார்களா? கருப்பையாவை நம்புவார்களா? என்ன நடக்க போகுதுங்கிறது பார்க்கும். ஒரு பக்கம் நான் சாதனை செஞ்சேன் அப்படிங்கிற ஒரு இதோட பணபலத்தோட நிற்கிறாரு விஜயபாஸ்கர். அவர் சாதனை செய்தாரா இல்லையாங்கிறது மக்கள் சொல்லணும். அதே மாதிரி தென்னலூர் பழனியப்பன் நான் பதவியில் இல்லைன்னாலும் கூட நல்லது கட்டத்துக்கு எல்லாத்துக்கும் வந்து நின்றுருக்கேன், எனக்கு ஓட்டு போடுங்கிற ஒரு அனுதாப அலையில் அவர் நிற்கிறார். ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அம்மையார் சின்னம்மா அவர்களுக்கு செய்த துரோகம் அதையெல்லாம் விராலிமலை சட்டமன்ற தொகுதியில் அம்மையார் சின்னம்மா அவர்கள் தோலுரித்து பேசுவார். அந்த நிலைமையில அம்மையார் சின்னம்மா அவர்களுடைய ஆசியுடன் ஆதரவுடன் தென்னந்தோப்பு சின்னத்தில் போட்டியிடக்கூடிய கருப்பையா அவர்களுக்கு அவருடைய சமுதாயம் முத்திரைய சமுதாயத்தோட பலத்தோடையும் நிற்கிறார். என்ன நடக்க போகுதுங்கிறது தான் தெரியல. ஆனா மாற்றம் ஒன்றே மாறாது என்பதுதான் வாழ்வியல் தத்துவம். 5,000 கிட்டத்தட்ட ஒரு 40-45,000 ஓட்டு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல தென்னலூர் பழனியப்பனும் ஒரு 50,000 ஓட்டுக்கு மேல வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே போல விஜயபாஸ்கர் அவர்களும் ஒரு 70,000 ஓட்டு நெருக்கி வருவாரு. இதுல அவங்க இடையில பிச்சு வாங்குற ஓட்டு தான் யாரு வெற்றி அப்படிங்கிறது தெரியும். அதுபோக நாம் தமிழர் கட்சியும் களத்தில் நிற்குது. விஜய் கட்சிக்காரவங்க வந்து அம்மையார் சின்னம்மா அவர்களோட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறு இருக்குங்கிறாங்க. அவங்க தனிச்சு போட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா வேட்பாளரே அவங்களுக்கு ரொம்ப குறைவா இருக்காங்க. அதனால பல பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அதனால விராலிமலை சட்டமன்ற தொகுதி யாருக்கு வெற்றி அப்படிங்கிறது ஓரளவு நம்ம சொல்லிட்டோம். விராலிமலை ஆண்டவர் முருகன் அருள் தென்னலூர் பழனியப்பனுக்கு கிடைக்குமா, விஜயபாஸ்கருக்கு கிடைக்குமா, கருப்பையா அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வீரமுத்திரையர் சங்கம் தலைவர் கருப்பையா அவர்களுக்கு கிடைக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.